என்னங்க இது மெரைன் ஃபிஷஸ் வந்து பவுல்ல வளர்க்க முடியுமா? அது வளர்க்க முடியாதாங்கிறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மெரைன் டேங்க் செட்டப் பண்றீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து நீங்க 2 feet டேங்க் தான் வந்து செய்யற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோல பாக்குற மாதிரி நீங்க பவுல்ல வந்து செட்டப் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து ஃபிஷஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ஸ்பேசஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஸ்டார்டிங் 2 feet டேங்க் நீங்க செட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து கிளவுன் ஃபிஷ் வந்து தாராளமா அதுல ஆட் பண்ணலாம். பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்டான ஒரு மெரைன் டேங்க் செட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்ட், சாண்ட், ராக் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க டேங்க்ல வந்து நீங்க செட் பண்ணிருக்கணும். 1 மந்த்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் மெரைன் டேங்க் வந்து உங்களால வந்து பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அக்வேரியம் கிட்ட தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் மெரைன் டேங்க். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கேம்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.